வணக்கம். இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம். இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இப்போ நாம் 23வது பாடம் அன்றும் இன்றும் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். அன்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பல நாட்களுக்கு முன்னாடி, இல்லைன்னா பல மாதங்களுக்கு முன்னாடி, இல்லைன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி, இல்லையா? அதைத்தான் என்ன சொல்லுவாங்க? அன்றும், இல்லையா? அன்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இன்று என்ன அர்த்தம்? இப்போ, இன்னைக்கு, இல்லையா? அதை என்னது? இன்றும். புரியுதுங்களா? அதாவது ஒரு விஷயம் அன்று எப்படி இருந்துச்சு, இன்று எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த பாடம். புரியுதுங்களா? சரி, இந்த பாடத்துல அப்படி எந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க, 23 அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் அதாவது காவியாவும் காவியாவுடைய தாத்தாவும் ஊரை சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு வர்றாங்க. வரும்போது அந்த ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு குளத்துக்கு பக்கத்துல வர்றாங்க. அப்போ தாத்தாவும் காவியாவும் அந்த குளத்தை பார்க்குறாங்க. இப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா அந்த குளத்தை அப்படியே பார்த்துட்டு அவருடைய முகம் வாடி போயிடுச்சு. ஏன்னா அந்த குளத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சாக்கடை தண்ணி மாதிரி அப்படியே தேங்கி கிடக்கு. ஈக்கள் கொசுக்கள் முக்கியது. ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டு ஊர்ல இருந்து வரக்கூடிய அந்த கழிவு நீர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு குளத்துல சேருது. நிறைய குப்பை கூலங்கள், பிளாஸ்டிக் பைகள், அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலு, கண்ணாடி பாட்டிலு எல்லாமே அந்த குளத்துல கொட்டி கிடக்கு. மொத்தத்துல அது அந்த குளம் வந்துட்டு ஒரு பெரிய சாக்கடையாத்தான் காட்சி தருது. இந்த தாத்தாவுக்கு அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே இருக்கு. அப்போதான் இந்த காவியா, என்னடா தாத்தா நம்ம கூட நல்லா பேசிட்டு வந்தாரு, திடீர்னு தாத்தா குளத்தை பார்க்கவும் அமைதியாயிட்டாரு, அவர் முகம் கூட கொஞ்சம் வாடி போயிருச்சு, என்னன்னு கேட்டலாம் அப்படின்னு காவியா தாத்தாட்ட, ஏன் தாத்தா இப்படி ஆயிட்டீங்க, என்னாச்சு, ஏன் கவலையா இருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த தாத்தா சொல்றாரு, இந்த குளம் எப்படி இருந்துச்சு தெரியுமா காவியா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த குளம் முன்னாடினா எப்போ, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி, இல்லையா, இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த குளத்தை பத்தி சொல்றதுதான் இந்த பாடம். இப்ப வாங்க பார்க்கலாம். பாருங்க, தாத்தாவும் காவியாவும் குளக்கரையில் நின்றிருந்தனர். இல்லையா? தாத்தாவும் காவியாவும் குளக்கரையில் நின்றிருந்தனர். தாத்தா குளத்தையே பார்த்து கொண்டிருந்தார். சரியா? பாருங்க, அப்படியே குளத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல இப்போ இந்த குளம் இப்படி போயிருச்சே அப்படின்னு அப்படியே நினைச்சு பார்க்கிறாரு. அவருடைய முகம் வாடி இருந்தது. அப்போ காவியா, ஏன் தாத்தா கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் காவியா. ஏன் தாத்தா கவலையாக இருக்கிறீர்கள் கேட்டா உடனே தாத்தா, இது எப்படி இருந்த குளம் தெரியுமா காவியா? தாத்தா சொல்ல தொடங்கினார். இந்த குளம் எப்படி இருந்துச்சு தெரியுமா காவியா அப்படின்னு சொல்ல தொடங்கினாரு. என்ன சொல்றாரு பாருங்க, இதோ இந்த தார்ச்சாலை அப்போது இல்லை. அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு தார் ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு தான் சாலைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, சாலை, இல்லையா? அப்போ இந்த தார்ச்சாலை இல்ல, மண் சாலை தான். அதே மாதிரி இந்த குளம் முழுவதும் நீர் நிரம்பி இருக்கும். சரி, இங்க பாருங்க, மாடு குதிரை போன்றவை தண்ணீர் குடிக்க வந்து போகும். இல்லையா? மாடு குதிரையெல்லாம் அந்த குளத்துக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்காக வந்துட்டு போகும். அதே மாதிரி காகம் குளத்தில் குளிக்கும். இது அந்த படத்திலேயும் அந்த எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. அதனால அது நீங்க கவனமா கவனிச்சு படிக்கணும். புரியுதுங்களா? காகம் குளத்தில் குளிக்கும். அடுத்து பாருங்க, மீன் துள்ளி குதிக்கும். அந்த மீன் புரியுதா பாருங்க, இல்லையா? அடுத்து பாருங்க, வாத்து கூட்டம் கூட்டமாய் நீந்துவதை பார்க்க அழகாக இருக்கும். இல்லையா? வாத்து, டக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, DUCK, டக். வாத்து கூட்டம் கூட்டமாய் நீந்துவதை பார்க்க அழகாக இருக்கும். மீன் பிடிக்க கொக்கு நிற்கும். மீனை பிடிக்கிறதுக்கு கொக்கு அந்த குளத்துல நிற்கும். சரி, குளத்தின் அருகே பெரிய மரம் இருக்கும். அங்கு குருவி கீச்சிடும். அதன் பழங்களை கொத்தி தின்ன
கிளி பறந்து வரும். இவற்றையெல்லாம் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு தாத்தா கேட்கிறார் இல்லையா. அவர் சொல்றாருல, மாடு குதிரை தண்ணி குடிக்க வரும், காகம் வந்து குளிக்கும், மீன் துள்ளி குதிக்கும், வாத்து கூட்டம் கூட்டமா வரும், இந்த மீனை பிடிக்கிறதுக்கு கொக்கு வரும், அதே மாதிரி இந்த குளத்துக்கு பக்கத்துல பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்துல பறவைகள் இருக்கும், அந்த மரத்துல இருக்க பழங்களை தின்பதற்கு கிளி வரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, இப்பதான் காவியாவுக்கு தாத்தா வந்துட்டு ஏன் கவலையா இருந்தாரு அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சது. ஓ, அப்படி இருந்த குளமா இது என்று வியப்புடன் கேட்டாள் காவியா. ஆமாம், ஆனால் இப்போதோ குளத்தில் எவ்வளவு குப்பைகள் பார், நீரும் வற்றி விட்டது. வருத்தத்துடன் சொன்னார் தாத்தா. அவர் சொன்னார், பாத்தியா இப்ப இந்த குளம் எப்படி இருக்கு பாரு, தார்ச்சாலை போட்டாங்க, அந்த மண் சாலை போயிருச்சு. சரி, குளத்துக்கு பக்கத்தில் இருந்த மரத்தை வெட்டிட்டாங்க, தண்ணி வத்தி போச்சு, சாக்கடை ஆயிருச்சு, எல்லாமே குப்பை கூலமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே வருத்தப்பட்டார். நீங்கள் முன்பு பார்த்த அந்த குளத்தை பார்க்க எனக்கும் ஆசையாக இருக்கிறது, இதை சரி செய்ய முடியாதா தாத்தா அப்படின்னு கேட்டான். இப்போ காவியா, ஏன் தாத்தா நீங்க அன்னைக்கு பார்த்தீங்களா அந்த குளம், அதே மாதிரி இந்த குளத்தை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு தாத்தா, நம்ம இதை சரி செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டாள். அதை பற்றித்தான் ஊர் தலைவரிடம் பேசி இருக்கிறேன். அப்போ தாத்தா சொன்னார், இந்த குளத்தை சரி பண்ணணும்னு ஊர் தலைவர்கிட்ட பேசியிருக்கேன், விரைவில் சரி செய்வதாக சொல்லி இருக்கிறார் என்றார் தாத்தா. அப்போ தாத்தா அப்படி சொன்னோன்னே வந்துட்டு இல்லையா, காவியா வந்துட்டு அப்படியே கற்பனையில மிதக்கிறான். பாருங்க, பழைய குளம் காவியாவின் மனதில் கற்பனையாக விரிந்தது. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தபடி நடக்க தொடங்கினாள் காவியா. அப்படியே காவியா வந்து தாத்தா சொன்னதை நினைச்சு பார்த்தா, அப்படியே குளம் ஃபுல்லா தண்ணி இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் மீன்கள் அப்படியே துள்ளி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு, கொக்கு மீன்களை பிடிக்க வருது, பக்கத்தில் நிறைய மரங்கள், தென்னை மரம், பனை மரம்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் முளைச்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆடு மாடுகள் குதிரையெல்லாம் தண்ணி குடிக்க வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அதே மாதிரி அந்த பக்கத்தில் உள்ள அந்த மரங்கள் இருக்குல்லையா, அந்த மரங்களில் பார்த்தீங்கன்னா குயில், கிளி, அந்த மாதிரி பறவைகள்லாம் வந்து நின்று அந்த பழங்களை தின்பதற்காக அப்படியே இருக்கு. அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நினைச்சு பார்க்கறாள். நினைச்சு பார்க்க அவருக்கு பயங்கர சந்தோஷமாகி துள்ளி குதித்தபடி நடக்க தொடங்கினாள் காவியா அப்படின்னாங்க. இப்போ அந்த காவியா அந்த ஒரு கற்பனை பண்ணா பாத்தீங்களா, அந்த குளம் எப்படி இருக்கு பாருங்க, பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாருங்க, பசுமாடு தன் கன்றுடன் தண்ணீர் குடிக்க வந்திருக்கு. இங்கே பாருங்க, ஆடுகள் தண்ணீர் குடிக்க வந்திருக்கு. இங்கே பாருங்க, பறவைகள் எல்லாமே வந்துட்டு குளத்துக்கு தண்ணி குடிக்க வருது. வாத்து கூட்டம் கூட்டமாய் நீந்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த மீன்கள் இங்கே நீந்திக்கிட்டு இருக்கு. இந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு கொக்கு இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அங்கே பாருங்க, தாமரை பூக்கள், அதே மாதிரி வெண்தாமரை பூக்கள், இது பாருங்க தவளை, அந்த மாதிரி இங்க பாருங்க சுத்தி மரங்கள், எவ்வளவு அழகு பாத்தீங்களா. இந்த மாதிரி இருந்த நிறைய குளங்கள் இன்று எல்லாமே சாக்கடை ஆயிருச்சு. பாதி குளங்களை காணோம் இல்லையா. அதனால நம்மால் முடிந்த அளவு இந்த குளங்களை மறுபடியும் நம்ம வந்துட்டு சரி பண்ணி கொண்டு வர பார்க்கணும் அப்படிங்கிறதா இந்த பாடத்தினுடைய நோக்கம். புரியுதுங்களா. அப்பதான் அந்த காவியா ஒரு கற்பனையில அந்த குளத்தை கண்டா இல்லையா, அது மாதிரி நாமளும் இந்த மாதிரியான ஒரு குளத்தை வந்துட்டு நாமளும் உருவாக்கணும்னா நமக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு வர்ற அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த குளத்தையெல்லாம் நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த தலைமுறையும் சந்தோஷமா இருக்கும். புரியுதுங்களா. இப்போ நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.